ஹாய் எஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா நோ கோட்னா என்ன, லோ கோட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இதே மாதிரி ப்ரோ கோட்னு சொல்கிறாங்களே அது என்ன பிளாட்ஃபார்ம், அண்ட் இந்த வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்களா ஆக்சுவலாக டெவலப்பர்ஸாக வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் நல்ல ஒரு கெரியர் growth பார்க்க முடியுமா, இல்லை எனக்கு நான் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே இந்த வீடியோவில் அது கிளியர் ஆகிடும். ஸோ நோ கோடில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, லோ கோடில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அண்ட் ப்ரோ கோடுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, இதனால டெவலப்பர்ஸ் பாதிப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோ கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நோ கோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெட்ஸே உங்களுக்கு லெகோ மாதிரி ஒரு சில பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க ஒரு பில்டிங் ஆர் சம்திங். அப்போது உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்குது கரெக்டாக, அந்த மிஸ்ஸிங் பீஸ் அந்த பில்டிங் பிளாக்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதுதான் ஒரு நோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போகிறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாகவே ஒரு சொட்டு கோடு கூட அடிக்காமல் உங்களால் ஒரு அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ பில்ட் பண்ண முடியும். பட் ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நோ கோட் பிளாட்ஃபார்ம். சரி, ஓகே. இப்போ இந்த பிரிக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க, ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்குது. இந்த மிஸ்ஸிங் பீஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு 3D பிரிண்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மிஸ்ஸிங் பீஸும் உங்களால் போட முடியும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறீங்க. இதுதான் லோ கோட். அதாவது உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே ப்ரீ பில்டாக எல்லாமே கொடுத்துருவாங்க, பிளக்கின்ஸு அண்ட் உங்களுக்கு தேவையான விட்ஜெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக சில ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்களே கோட் அடிச்சுக்கலாம். இதுதான் லோ கோட் பிளாட்ஃபார்ம். அடுத்து ப்ரோ கோட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கொடுத்துருவாங்க, நீங்கள் தான் அதெல்லாம் கோட் அடித்து சேர்த்துக்கணும், நீங்கள் தான் அதை ஃபுல்லாக கோட் அடித்து பில்ட் பண்ணிக்கணும். இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி, ஓகேங்களா? இதுதான் ப்ரோ கோட். இப்போது இந்த ப்ரோ கோட் கஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டெவலப்மெண்ட்டை டெவலப்பர்ஸ் ஃப்ரீலான்ஸ்க்கெலாம் வாங்கி பண்ணுறாங்களே, ஸோ அதெல்லாம் கஸ்டம் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். ஸோ இதுக்கான சேலரிஸ்லாம் என்ன வரும் அப்படின்றதுமே நம்ம பார்ப்போம். நோ கோடுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே சுத்தமாக தேவையில்லை, அந்த ஸ்கில் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது இது பிகினர் ஃப்ரெண்ட்லி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே தங்கபிள் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு 4-5 மொபைல் அப்ளிகேஷன் செஞ்சு அதில் கூகுள் ஆட்ஸ் இன்டெகிரேட் பண்ணிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நிறைய பேருக்கு ஷேருமே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அப்போ சுத்தமாக ப்ரோக்ராமிங் நாலேஜே கிடையாது. ஆனால் நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறைய நியூஸில் பார்க்கலாம், சின்ன பசங்க அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டாங்க, இந்த பையன் இதை பண்ணியிருக்கான், இந்த பையன் அமேசானுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கான், 2 லட்சம் சேலரி அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் எல்லாம் போச்சு. A2Dயில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் இந்த மாதிரி நோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ டெவலப்மெண்ட் எப்பயுமே பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட்ஸாக இருக்கும். இந்த நோ கோடை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனியல் காட்டணும்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேமெண்ட் கேட் வால் வேணும்னா அதுக்கு ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கும். எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஆப்ஸ் எல்லாமே ஸ்கேலபிள். ஏன்னா நீங்கள் இதை பண்ணலை, வேற ஒரு கம்பெனி பண்ணுறாங்க, அந்த கம்பெனி கிட்ட நீங்கள் ஸ்கேல் ஆகிறதுக்கு காசு கொடுத்தா போதும், அவங்களே ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் இல்லை 2 மில்லியன் 10 மில்லியன் யூசர்ஸ் வந்தாலுமே உங்களோட பேக் எண்ட் உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் காசு கொடுத்தாலே போதும். அடுத்து மற்ற சர்வீஸோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களே அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இதில் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ கோட் பிளாட்ஃபார்மில் என்னென்ன கான்ஸ்லாம் இருக்கோ அதே தான் வரும். அது நம்ம லோ கோட் பிளாட்ஃபார்ம் பார்க்குறப்ப ரெண்டுத்துமே சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட் தங்கபிள் என்னோட ஃபேவரட் வெப்சைட், நான் இதான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஏர்டேபிள் இருக்குது, கிளைடு இருக்குது, அண்ட் தென் ஜேபியர் இருக்குது, அண்ட் தென் சர்வீஸ் நவ், பபிள் அண்ட் வெப்ஃப்ளோ இருக்குது, அண்ட் அடாலோ அண்ட் ஆப் கைவர் இருக்குது, அண்ட் தென் கார்டு இருக்குது, அண்ட் சாஃப்ட்வேர். இதில் நோ கோட் டெவலப்பர்ஸ்க்கு இந்தியாவில் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 9 LPA வரைக்கும் வருது. ஆனால் மோஸ்ட்லி நோ கோட் டெவலப்பர்ஸ்க்கு அந்தளவுக்கு சேலரி வரதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மோஸ்ட்லி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஃப்ரீலான்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh 2 lakh ப்ளஸ் நோ கோட் டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம லோ கோடை பற்றி பார்ப்போம். லோ கோடுன்றது என்னென்னா கொஞ்சம் கோடிங் நீங்கள் அடிக்கணும், ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுதான் லோ கோட். இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலிசிஸ் ஃபர்ம் இருக்குது. இவங்க வருஷம் எந்தெந்த செக்டார் ஐடி செக்டாரில் என்னென்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. கார்ட்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் த ஆப்ஸ் இந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. 65% ஒரு ஹியூஜ் நம்பர். ஏன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் அப்ளிகேஷன் இருக்கும். அதில்
இந்த வருஷத்தில் வர 65% அப்ளிகேஷன் வந்துட்டு லோ கோடில் தான் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ ப்ரோ கோட் டெவலப்பர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ அடுத்து இதோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஜீரா அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் கூடலாம் வந்துட்டு ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த டிப்ளாய்மெண்ட்டுமே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து பெர்மனன்ட் டிப்ளாய்மெண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோ கோடுக்கும் நோ கோடுக்கும் வந்து சேம் கான்ஸ் தான். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மியாகவே இருக்கும். ஆனால் எசென்ஷியல் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா உங்களால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 3D ரெண்டரிங் வேணும் அப்படின்னா பண்ண முடியாது, அது நீங்களே தான் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னா அது நீங்கள் தான் கோட் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனிக்கிட்ட இதை பில்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்கள் டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து ரொம்ப செக்யூரான ஒரு கம்பெனி இருக்கும். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜோ கிரியேட்டர் வந்துட்டு நீங்கள் ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கேல் ஆகிடும். அண்ட் இதில் ஆல்ரெடி வந்து ஒரு 6 மில்லியன் ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெண்டிக்ஸ் இருக்குது அண்ட் மைக்ரோசாஃப்டோட பவர் ஆப்ஸ் இருக்குது. பவர் ஆப்ஸில் வந்துட்டு டைனமிக் 365 அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் பிஐ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி வரும். இந்த பவர் அப்படின்னு போட்டிருக்கிற எல்லாமே சேர்த்து உங்களால் வந்து பவர் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்க டேட்டாவெலாம் உங்களால் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோட லைட்னிங் அண்ட் தென் வந்துட்டு பபுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு அவுட் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் வந்து அப்பெயின் இருக்குது அண்ட் குவிக் பேஸ் இருக்குது அண்ட் ரீடூல் இருக்குது அண்ட் தென் பெட்டி பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லோ கோட் பிளாட்ஃபார்ம். சரி, ஓகே. லோ கோடில் டெவலப் பண்ணுற டெவலப்பர்ஸோட ஒரு ஆவரேஜ் சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 LPன்றது இந்தியாவில் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் பர்சீவ் பண்ணுறதுனா பர்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து உங்களால் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். இந்த வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது லோ கோடில் தான் வரும். ஆக்சுவலாக இது வந்து நோ கோடில் வராது. ஏன்னா நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸில் உங்களால் நிறையவே வந்து ப்ளகின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ். வேர்ட் ப்ரெஸ்க்கு வந்து என்னோட டேக் என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம வருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ கோட்னா என்னதுன்னா டெவலப்பர்ஸ்க்காகவே வந்து இது கிரியேட் பண்ணுது. நாட் லைக் உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் எல்லாமேலாம் கிடைக்காது. உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கோட் அடிச்சு தான் நீங்கள் வந்து க்ளூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஜோ கேட்லிஸ்ட் இருக்குது அண்ட் தென் அமேசானோட AWS இருக்குது அண்ட் கூகுளோட GCP இருக்குது அண்ட் அவங்களோட ஃபயர் பேஸ் இருக்குது அண்ட் சூப்பர் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்ட்ராங்கான பேக் எண்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் ப்ரோ கோட் டெவலப்பர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 LP வரைக்கும் உங்களால் எதிர்பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு டெவலப்பர்ஸ் வர்சஸ் நோ கோட் இந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்ப்போம். ஸோ nocode.dev அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்கள டெவலப்பர் அப்படின்னு கால் பண்ணிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதுவுமே டெவலப் பண்ணீங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா தே ஆர் டெவலப்பிங் சம்திங். ஆனால் டெவலப்பர்ஸ்னால் யார்? த ஒன் ஹூ கோட் அப்படின்றது தான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. பட் ஆனால் அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ நோ கோட் டெவலப்பர்ஸுமே வந்து டெவலப்பர்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா தே ஆர் ஆல்சோ டெவலப்பிங் சம்திங். இன் தி எண்ட் நீங்கள் பண்ணுறதும் அவங்க பண்ணுறதும் அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து ஒன்றா தான் இருக்க போது. அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, உங்களுக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ நோ கோட் வந்ததுனால டெவலப்பர்ஸ்க்கு வந்து வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து ரொம்ப ரேப்பிடாக நடக்காது. நீங்களே வந்துட்டு ஒரு லோ கோட் டெவலப்பராக மாறுவீங்க உங்களுக்கே தெரியாமல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேபியர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த வந்து வெப்ஃப்ளோ யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷாப்பிஃபை கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த இன்டெகிரேஷன்லாம் நீங்கள் பண்ண இந்த இன்டெகிரேஷன்ஸே வந்து லோ கோடாக மாற ஆரம்பிக்கும். நீங்களே வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக லோ கோட் டெவலப்பராக மாறுவீங்க. இப்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இப்போயுமே இருக்காங்க. அது இல்லை, நான் சொல்கிற DB அட்மின்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வெறும் இந்த SQL queries மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எடுத்து ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. இது மட்டும் தான் அவங்க வேலையாக இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் மோஸ்ட்லி ஆட்டோமேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டும் வந்து லோ கோடோட ரொம்ப நம்ம இன்டெகிரேட் ஆகி போகும் அப்படின்றது என்னோட டேக். இங்கே வந்து நம்ம இந்த சினாரியோ வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு ஒரு டெவலப்பராக இருக்கீங்க. இப்போ வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் ஒருத்தர் இருக்கார். நான் வந்துட்டு பியூர் HTML CSS React யூஸ் பண்ணி நான் வந்து டெவலப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெவலப் பண்ணுற ஒரு விஷயமும் அவர் டெவலப் பண்ணுற விஷயமும் ரொம்ப சிமிலராக இருக்கும். அவர் சீக்கிரமாகவே டெவலப் பண்ணுறாரு, நான் பண்ணுறது வந்து ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கோடோட மொத்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இதோட மொத்த கண்ட்ரோலு என் கையில் இருக்குது. நான் வந்து இது என்னோட கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சா நான் வந்து மொத்தமாகவே இருக்கிறது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். இவங்களோட எல்லா கோடுமே வந்து வேர்ட் ப்ரெஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட்டில் கெரியர் கொடுத்துறது பார்த்தீங்கன்னா அது வந்து நாட் பாசிபிள். அது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து நிறையவே கோட் அடிக்க தான் போகிறீங்க. நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது தெரிஞ்சதுன்னா யார் டெவலப்பர்னு நீங்களே சொல்லுவீங்க. இப்போது லோ கோட் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு டெவலப்பராக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க டெவலப்பர் தான்.
அப்போது இந்த லோ கோட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணுறது யார்? ஸோ அவங்க தான் வந்து ஆக்சுவலான டெவலப்பர்ஸ். இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜோகோ கிரியேட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு மெண்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் க்ரியேட் பண்ணது ஒரு ப்ரோ டெவலப்பர். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து கோடிங் தெரியணும். ஸோ கோடிங் இஸ் நாட் கோயிங் டு டை. ஸோ கோடிங் வந்து கற்றுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த டாப் 5% ஆஃப் கோடர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படிலாம் ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த ரொம்ப ஸ்கில்டான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் மாறணும். நல்ல இன்டெப்த்தாக எல்லா கோடிங்கும் அடிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வேர்ட் ப்ளஸ் டெவலப்பர்ஸ்னால நம்ம வந்து ரீப்ளேஸ் ஆகிடுவோமா அப்படின்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட தேவை. ஸோ இதுதான் வந்துட்டு நோ கோட் அண்ட் லோ கோட் மேலே என்னோட பெர்ஸ்பெக்டிவ். புதுசாக வந்து ஒன்று கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்ன டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து எந்த ப்ராக்கெட்டில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.